Hello students, நம்ம சாப்டர் 1ல 1.3 பார்க்க போகிறோம் இன்டர்ஃபேஸ் versus implementation. ஸோ வாங்க பார்க்கலாம். An interface is a set of action an object can do. ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது செட் ஆஃப் ஆக்ஷன் சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம லைட் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா லைட் ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்விட்சை தான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து ஸ்விட்ச் வந்து ஒரு செட் ஆஃப் ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண போகுது. என்னென்னா லைட்டை வந்து எரிவிக்க போகுது. அது எப்படி எரிவிக்க போகுது, பவர் எந்த வழியாக போகுது, எங்கேருந்து பவர் எடுத்துக்குது, எங்கேருந்து பவரை கொண்டு போகுது, எந்த ஒயர் மூலயமா அப்படிங்கிறது தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது தான் இன்டர்ஃபேஸ். அது எப்படி லைட் எரிவிக்கிறது அப்படின்னு இம்ப்ளிமெண்டேஷன். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம இங்கே அல்காரிதமிக்கலி ப்ரோக்ராமிங்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது கிளாஸ் அப்படிங்கிறாங்க, இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்டர்ஃபேஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்கிறது தான் இன்டர்ஃபேஸ். அது எப்படி அதை பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், இன்டர்ஃபேஸ் வர்சஸ் இம்ப்ளிமெண்டேஷன். இன்டர்ஃபேஸ் ஜஸ்ட் டிஃபைன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ பட் won't ஆக்சுவலி டூ. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறது தான் இன்டர்ஃபேஸ். அது ஆக்சுவலாக பண்ண போதும் அது கிடையாது. இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்கள், கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன் டிஃபைன் இன் இன்டர்ஃபேஸ். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் என்ன அர்த்தம், அந்த இன்டர்ஃபேஸில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான், கேரிஸ் அவுட் பண்ணுறது தான் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி சொல்கிறாங்க. இன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், கிளாஸஸ் ஆர் த இன்டர்ஃபேஸ் அண்ட் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் ப்ராசஸ்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட் இஸ் த இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ கிளாஸ் தான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறாங்க, ஆப்ஜெக்ட் எப்படி ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பாருங்கள். The class template, ஸோ நம்ம கிளாஸ் கான்செப்டாக தெரியும் நமக்கு. கிளாஸ் டெம்ப்ளேட் specifies the interfaces to enable an object to be created and operated properly. ஸோ இந்த கிளாஸோட டெம்ப்ளேட் தான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து ப்ராப்பராக க்ரியேட் ஆகி ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. தென் an object's attributes and behaviors, attributesனால் வேரியபிள்ஸ், பிஹேவியர்ஸ்னால் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், is controlled by sending function to the object. ஓகே, ஆப்ஜெக்டோட ஆட்ரிபியூட் பிஹேவியரையும் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா சென்டிங் ஃபங்க்ஷன்ஸ், அந்த அதுக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சென்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க பாருங்கள், கீழே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு டிரைவர் இன்ஜினு அவர் வந்து வேகமாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எதை இன்டர்ஃபேஸ் சொல்லலாம், எதை இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து டிரைவர் அவர் தான் யூஸரு, அவர் வந்து அவருக்கு எது இன்டர்ஃபேஸை பார்த்தா அவர் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து ஆக்சிலேட்டர் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ ஆக்சிலேட்டர் இஸ் த இன்டர்ஃபேஸ். ஸோ அந்த ஆக்சிலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ண போகுது அப்படின்னா இன்ஜினு எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஆக்சிலேட்டர் அப்படிங்கிறது வந்து இன்டர்ஃபேஸ், அந்த இன்ஜின், ஸோ அதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்டேஷன். அது எப்படி பண்ண போகுது அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னா டிரைவர் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த காலிங் ஆப்ஜெக்ட், அவருக்கு தான் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண போகிறாரு. அந்த இன்ஜின் தான் வந்து கால்டு ஆப்ஜெக்ட். ஸோ டிரைவர் அவருக்கு தேவை ஸ்பீடாக போகணும், அவர் தான் காலிங் ஆப்ஜெக்ட்டு. காரை ஸ்பீடாக கொண்டு போகிறது யார் அப்படின்னா இன்ஜின், அது வந்து கால்டு ஆப்ஜெக்ட்டு. அது எதை வச்சு கால் பண்ணுறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் கால் பாருங்கள், ஸ்பீடு 70 வேணும் அப்படின்னு கால் பண்ணுறோம், அதான் இந்த இன்டர்ஃபேஸ். அதான் ஆக்சிலேட்டர் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம் 70 ஸ்பீடு போடுறதுக்காக. ஸோ அது இன்டர்ஃபேஸ், அந்த ஃபங்க்ஷன் தான் இன்டர்ஃபேஸ் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ இன்டர்ஃபேஸ் முன்னாடி சொன்னோம், இன்டர்ஃபேஸ் வந்து செட் ஆஃப் ஆக்ஷன் சொன்னோம், அது வந்து ஆக்சுவலாக பண்ணான்னு சொன்னோம். ஸோ காரை ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண போகிறது வந்து இன்ஜின் தான், ஆக்சிலேட்டர் கிடையாது. ஆக்சிலேட்டர் வந்து அது ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணுறது தான் ஆக்சிலேட்டர், அதுதான் வந்து இன்டர்ஃபேஸ் அப்படி சொல்கிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அப்படிங்கிற சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் விசஸ் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டுருக்காங்க பாருங்கள். லெட் அஸ் see a simple example. Consider the following implementation of a function that finds a minimum of 3 arguments. ஸோ மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அல்காரிதம் பாருங்கள். லெட் அப்படிங்கிறது கீவேர்ட் தெரியும், min 3 அப்படிங்கிறது ஃபங்க்ஷன், xy zங்கிறது 3 பேராமீட்டரு. எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஒய் ஆகும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட சின்னதாகும். அடுத்து எக்ஸோட வேல்யூ இசட்டோட சின்னதாக இருந்தால் எக்ஸ் தான் மினிமம், இல்லைன்னா இசட் தான் மினிமம். எல்ஸ் பார்த்தோன்னா ஒய் இஸ் லெஸ் தென் இசட்டாக இருந்தால் ஒய் தான் மினிமம், இல்லைன்னா இசட் தான் மினிமம். ஸோ அந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க.
1.3ல இம்ப்ளிமெண்டேஷன் இன்டர்ஃபேஸ் பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னா செட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வாட் அன் ஆப்ஜெக்ட் கேன் டூ அப்படி சொல்லியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டேஷன்னா கேரிஸ் அவுட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் த இன்டர்ஃபேஸ். ஸோ அப்படி சொல்கிறாங்க. ஓகே, பியூர் ஃபங்க்ஷன் அடுத்து 1.4 பாருங்கள். பியூர் ஃபங்க்ஷன். ஸோ பியூர் ஃபங்க்ஷன் ஆர் ஃபங்க்ஷன்ஸ் which give exact result when the same arguments are passed. ஸோ ஒரே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது, ஒரே மாதிரி ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது ஒரே ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன் sin 0 ஆல்வேஸ் ரிசல்ட் 0. sin 0 எப்போ யூஸ் பண்ணாலும் sin 0 ரிசல்ட் கொடுக்க போகுது. This means that every time you call the function with same arguments, you will get the same result. ஸோ நம்ம சேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது சேம் ரிசல்ட்டை கொடுத்து அப்படின்னா அதை பியூர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. A function can be a pure function provided it should not have any external variable which will alter the behavior of that variable. ஸோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் வேரியபிளும் அந்த ஃபங்க்ஷனை வந்து ஆல்டர் பண்ணல, அந்த ஃபங்க்ஷனில் ஆல்டர் பண்ணல அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், ரிட்டர்ன் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். ஸ்கொயர் எப்போவுமே என்ன பண்ணுது, இது பார்த்தீங்க அந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரை வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தோம் வச்சுக்கோங்களேன், 5 கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் 5 × 5 25 தான். ஸோ எப்போ வந்து எக்ஸுக்கு வந்து 5 கொடுத்தாலும் அது 25 தான் கொடுக்க போகுது. கரெக்டா? ஓகே, சரி. எப்போ 5 கொடுத்தாலும் அது 5 ஸ்கொயர்னால் நம்ம டபுள் டைம் மல்டிப்ளை பண்ணுறது தானே. அப்போ எப்போ 3 கொடுத்தாலும் 9 தான் வரப்போகுது. ஸோ எப்போ சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணும்போது சேம் செட் ஆஃப் ரிசல்ட்டை கொடுத்து அப்படின்னா அதை வந்து பியூர் ஃபங்க்ஷன். ஸோ ஸ்கொயர் இஸ் த பியூர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. The above function square is a pure function because it will not give a different result for same input. இப்போ நீங்கள் 10 கொடுக்குறீங்க அப்படின்னா எப்போ 10 கொடுத்தாலும் சரி என்ன தான் வரப்போகுது அப்படின்னா 100 தான் வரப்போகுது. ஸோ ஸ்கொயர் இஸ் த பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறாங்க. So there are various theoretical advantages of having pure functions. One advantage is that if a function is pure, then if it is called several times with the same argument, the compiler only needs to actually call the function once. Okay, இந்த பியூர் ஃபங்க்ஷன் என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எகைன் வந்து ஒரே சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணும்போது சேம் ரிசல்ட்டை வந்து கொடுக்க போகுது அப்படின்னா, ஸோ நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஃபங்க்ஷன் கால் ஆகாது, ஒரே டைமை கால் பண்ணி வச்சுட்டு அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு தியரட்டிக்கல் அட்வான்டேஜ் அப்படி சொல்கிறாங்க பியூர் ஃபங்க்ஷன். ஸோ பியூர் ஃபங்க்ஷனை மைண்டில் வச்சுக்க வேண்டியது, சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணும்போது சேம் ரிசல்ட்டை கொடுத்துச்சு அப்படின்னா அது பியூர் ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனுக்கு சேம் ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணும்போது சேம் ரிசல்ட்டை கொடுக்குது அப்படின்னா அதை வந்து பியூர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிடுறோம். எக்ஸாம்பிள் ஸ்கொயர். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரிங்லேன்னு ஒரு ஃபங்க்ஷன், அது பியூர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஏன்னு பார்க்கலாம். இந்த மேலே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பியூர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எகைன் கால் பண்ண தேவையில்ல, சேம் அந்த இதை கால் பண்ண தேவையில்ல, ஒரே காப்பி வச்சுக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ லெட் i = 0. ஸோ ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துருக்காங்க, வேல்யூ 0 செக் பண்ணுறாங்க. அப்புறம் i less than stringlen of s. ஸோ எஸ்ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, அதோட லென்த்தை கவுண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஸில் வந்து ஒரு வேர்டு இருக்குது, அந்த வேர்டில் இப்போ வந்து எஸ்ஸில் வந்து கம்ப்யூட்டர்னு வச்சுக்கோங்களேன். கம்ப்யூட்டர் டோட்டல் லென்த்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8. ஸோ இது எஸ்ஸில் வந்து கம்ப்யூட்டர் சேவாக இருக்குது. ஸ்ட்ரிங்லன் ஆஃப் எஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங்லன் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு டைம் இந்த கண்டிஷன், அதாவது i less than அதை செக் பண்ணும்போதும் எக்ஸுங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது லென்த்தை வந்து கவுண்ட் பண்ணாது. ஃபஸ்ட் டைம் மட்டும் கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க 8ன்னு. ஐயோட வேல்யூ 0 இருக்கா, அப்போ 0 less than 8 அப்படின்னு இருக்கும். அப்புறம் 0 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். அடுத்து 1 less than ஸ்ட்ரிங்லன் ஆஃப் எஸ் அப்படிங்கிறப்ப திரும்பவும் போய் என்ன பண்ணாது அப்படின்னா அந்த வேல்யூ வந்து லென்த் ஸ்ட்ரிங்லன் கண்டுபிடிக்காது. ஏன்னா ஒரு டைம் கண்டுபிடிச்சதே போதும். ஏன்னா ஸ்ட்ரிங்லன் வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால நம்ம ஒவ்வொரு டைம் எத்தனை டைம் கால் பண்ணாலும் எஸ்ஸில் அந்த 8 தான் இருக்க போகுது. எஸ்ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் இருக்குது, அதில் 8 இருக்குது. நீங்கள் திரும்பவும் கால் பண்ணால் அங்கே திரும்பி 8 தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் எக்ஸ்ட்ரா கால்ஸை வந்து அது ரிமூவ் பண்ணிடுது. ஸோ ஸ்ட்ரிங்லன் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், if it is compiled, stringlen is called each time and stringlen needs to iterate over the whole of s.
இஃப் த கம்பைலர் ஸ்மார்ட். ஸோ நான் ஒரு டைம் கால் பண்ணும்போது ஸ்ட்ரிங்லைன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இட்ரேட் பண்ணணும். ஸ்ட்ரிங்லைன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கால் பண்ணணும், லென்த்தை கண்டுபிடிக்கணும். இஃப் த கம்பைலர் இஸ் ஸ்மார்ட் அண்ட் ஆஃப் டு ஒர்க் அவுட் த ஸ்ட்ரிங்லைன் இஸ் அ பியூர் ஃபங்க்ஷன் அண்ட் தட் எஸ் இஸ் நாட் அப்டேட்டட் இன் த லூப். ஸோ எஸ் வந்து அப்டேட் ஆகலை லூப்பில், அப்படியே லூப்பில் எஸ் வந்து அப்படி எஸ்ஸில் என்ன இருக்குது, கம்ப்யூட்டர் வேர்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ்ஸில் கம்ப்யூட்டர் வேர்டு இருக்குது, அந்த வேர்டு அப்படியே இருக்குது, இது அப்டேட் பண்ணல. தென் இட் கேன் ரிமூவ் த ரிடனன்ட் எக்ஸ்ட்ரா கால்ஸ். ஸோ அதை வந்து 8 டைம்ஸ் வந்து கால் பண்ண தேவை, ஒரு டைம் கால் பண்ண போதும் டு a stringlen and make the loop to execute only one time. From this, what we can understand, stringlen is a pure function because the function takes one variable as a parameter. Okay. இந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த ஒரே ஒரு வேரியபிள் தான் பேராமீட்டர் எடுத்துக்குது and accesses it to find the length. ஸோ ஒரு அந்த எஸ்ங்கிற வேரியபிள் வந்து பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு லென்த்தை கண்டுபிடிக்குது. அந்த லென்த் எப்பயுமே மாற போகிறது. லூப்பில் வந்து லென்த்தை வந்து நம்ம அந்த எஸ்ஸை வந்து நம்ம எந்த அப்டேட் பண்ணல, அப்படியே தான் இருக்க போகுது. திஸ் ஃபங்க்ஷன் ரீட்ஸ் எக்ஸ்டர்னல் மெமரி. எக்ஸ்டர்னல் மெமரிங்கிறது வெளியே இருக்குது அந்த எஸ்ஸை சொல்கிறாங்க. பட் டஸ் நாட் சேஞ்ச் இட் அந்த வேல்யூ ரிட்டர்ன்டு டிரைவ்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் மெமரி ஆக்சஸ்ட். ஓகே, நம்ம அந்த எக்ஸ்டர்னல் மெமரி கால் பண்ணுறோம், எஸ்ஸுங்கிற தனியாக எங்கேயோ ஸ்டோராக இருக்குது, அதை கால் பண்ணுறோம், அது எந்தமே சேஞ்சுமே ஆகலை. ஸோ ஸ்ட்ரிங்லைன் வந்து ஒரு பியூர் ஃபங்க்ஷன். அது வந்து இந்த ப்ரோக்ராம் படி பார்த்தா 8 டைம்ஸ் கால் பண்ணிக்கணும், 8 டைம்ஸ் கால் பண்ணாது. ஸ்ட்ரிங்லைன் வந்து ஆஃப் எஸ்ஸை வந்து 8 டைம் வந்து கால் பண்ணாது, லென்த்தை கண்டுபிடிக்காது. ஒரே டைம் ஃபஸ்ட் டைம் மட்டும் கால் பண்ணி வச்சுக்கோம். ஏன்னா ஸ்ட்ரிங்லைன் இஸ் பியூர் ஃபங்க்ஷன். நம்ம வந்து அந்த எஸ்ஸோட வேல்யூவை மாற்றவே இல்லை. ஸோ 8 வந்து அப்படியே இருக்கும்போது ஸோ திரும்ப கால் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் பியூர் ஃபங்க்ஷன். ஸோ பியூர் ஃபங்க்ஷன் அப்படின்னா சேம் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது சேம் ரிசல்ட் அப்படியே இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங்லைன் ஆஃப் எஸ்னால் எஸ்ஸில் கம்ப்யூட்டர் தான் இருக்குது, அது கம்ப்யூட்டர் 8 தான் லென்த் கண்டுபிடிக்க போகுது. இந்த மாதிரி சேம் ரிசல்ட் வரும் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம திரும்ப கால் பண்ண தேவையில்ல, ஒரே டைம் கால் பண்ணி வச்சுட்டா போதும், 8 வச்சுக்கிட்டா போதும். அதான் சொல்கிறாங்க. ஸோ எவாலுவேஷன் ஆஃப் பியூர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் காஸ் எனி சைட் எஃபெக்ட்ஸ் டு இட்ஸ் அவுட்புட். ஸோ பியூர் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எந்த சைட் எஃபெக்ட் கொடுக்காது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இம்பியூர் ஃபங்க்ஷன் பாருங்கள், இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படியே பியூருக்கு ஆப்போசிட். ஸோ இம்பியூர் ஃபங்க்ஷன் பாருங்கள், the variables used inside the function may cause side effects though the function which are not passed with any arguments. ஸோ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா சைட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம், அது இன்புட் ஃபங்க்ஷனாக மாற்றலாம் அந்த ஃபங்க்ஷனை. சப்போஸ் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணிட்டு கூட அந்த உள்ள இருக்க ஃபங்க்ஷனில் இருக்க வேரியபிள்ஸ் வந்து சைட் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம். சைட் எஃபெக்ட்னா இம்பியூர் ஃபங்க்ஷனாக மாற்றலாம், டிஃப்ரெண்ட் ரிசல்ட் வந்து கொண்டு வரலாம். இன் சச் கேஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் impure function when a function is depends on a variable or function outside of its block. ஸோ எப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வேரியபிள் ஆர் ஃபங்க்ஷன் அவுட்சைடில் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வேரியபிளையோ ஃபங்க்ஷனையோ டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது யூ கேன் நெவர் பி ஷுர் தட் த ஃபங்க்ஷன் வில் பிஹேவ் சேம் எவ்ரி டைம் இட்ஸ் கால்டு. ஓகே, வெளியேருந்து ஒரு வேல்யூ வரப்போகுது, ஃபங்க்ஷன் வெளியேருந்து வேல்யூ வெளியே இருக்கக்கூடிய வெளியே இருக்கிற வேரியபிளையோ ஃபங்க்ஷனையோ வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது அங்கே வெளியேருந்து வேறு வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ சேம் ரிசல்ட் கிடைக்கும் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ரேண்டம் என்ன பண்ணும், இங்கே பாருங்கள் லெட் ரேண்டம். ஸோ ரேண்டம் நம்பர் உள்ளுக்கு என்ன நம்பர் இருக்கலாம், லெட் ஏ ஈக்குவல் டு ரேண்டம் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க. ஸோ ரேண்டமில் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய நம்பர், இப்போ 10, 20, 5 இவ்வளோ 3 நம்பர் வச்சுக்கலாம் ரேண்டம் இருக்குல்ல. ரேண்டம் என்ன பண்ணலாம்னா 10 எடுத்துகிட்டு வரலாம், இல்லை 20 எடுத்துகிட்டு வரலாம், இல்லை 5 எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கால்லையும் இந்த ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து வரலாம். ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ வந்து 20 எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், ஏல வந்து 20 ஸ்டோர் ஆகிரும். இங்கே பார்த்தா இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 20, அப்போ வந்து 10, அப்போ 20 இஸ் கிரேட்டர் தென் 10 கண்டிஷன் 2 அப்படின்னா இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ 20 இருக்கும். ஓகேவா? சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் டைம் இதே ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 5 எடுத்துகிட்டு வரலாம். 5 எடுத்துகிட்டு வரும்போது ஏல வந்து 5 ஸ்டோர் ஆகும். அப்போ 5 இஸ் கிரேட்டர் தென் 10ன்னு செக் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் ஃபால்ஸ், அப்போ ரிட்டர்ன் வேல்யூ 10 இருக்கும், எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். பாருங்கள், இந்த ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து வெளியே அவுட் சைடு வேரியபிளை அவுட் சைடு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அங்கேருந்து வெளியே இருந்து வரக்கூடிய வேல்யூ என்ன இருக்கலாம். ஸோ இப்போ இந்த இது பார்த்தீங்க, இந்த ஃபங்க்ஷன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம்ங்கிறது அவுட் சைடு வேரியபிள் ஆர் அவுட் சைடு ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கனால அது சேம் ரிசல்ட்டை கொடுக்குன்னு சொல்ல முடியாது. இட் வில் கிரியேட் சைடு எஃபெக்ட். ஸோ இந்த ரேண்டம்ங்கிற ஃபங்க்ஷன் ஒரு இம்பியூர் ஃபங்க்ஷன். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் கால்லையும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஓகேவா? ஃபங்க்ஷன் ஒன்று தான், ஆனால் கொண்டு வர வேல்யூ வேறு இருக்க போகுது. ஸோ வந்து இது வந்து இம்பியூர் ஃபங்க்ஷன்.
it creates side effect. Side effect na different result கொடுக்குற side effect. Here the function random is impure as it's not sure what will be the result when we call the function. So that's all. So the 1.4.2 பாருங்க side effect பாருங்க impure functions. So as you are aware, function has side effect when it has observable interaction with the outside world. So ஒரு function வந்து side effects create பண்ணால் impure function ஆகலாம். எப்போ அப்படின்னா அது outside of the function, outside function கூடிய வேரியபிளையோ இல்லை ஃபங்க்ஷன்ஸோ வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும் போது வந்து கிரியேட் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் வந்து நம்ம பியூர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணும்போது கூட இம்பியூர் ஃபங்க்ஷன் வந்து சைட் எஃபெக்ட் வர சான்ஸ் இருக்குது. ஸோ சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு நாட் அ பேட் திங் அப்படிங்கிறாங்க. இதுவும் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். சைட் எஃபெக்ட்டுங்கிறதும் சம்டைம்ஸ் வந்து யூஸ் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, மாடிஃபை வேரியபிள் அவுட் சைட் த ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். லெட் ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஒய்னு ஒரு அவுட் சைட் வேரியபிள் இருக்குது. அதை இன்ட் டைப் இருக்கக்கூடிய அப்படி இன்க்ரிமெண்ட், அதாவது இங்க் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அங்கே வந்து இன்ட் டைப்பில் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் எக்ஸ். ஸோ ஒயில் 0 இருக்குது, 0 ப்ளஸ் எக்ஸ் வந்து இப்போ எக்ஸில் வந்து ஒரு வேல்யூ வச்சுக்கோங்க 5 வச்சுக்கோங்களேன். அப்போ 0 ப்ளஸ் 5 ஒய்யோட வேல்யூ 5ஆக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலி ஒயில் வந்து 0 இருந்துச்சு, ரிட்டர்ன் பண்ணும்போது என்னது 5ஆக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து அவுட் சைட், இந்த ஃபங்க்ஷன் இங்க்குங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது, அவுட் சைட் வேரியபிளோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுது. இங்கே பாருங்கள், இந்த above example the value of y gets changed inside the function definition due to which the result will change each time. ஸோ நம்ம ஒய்க்கு 0 கொடுத்தனால 5 சொன்னோம். எக்ஸில் 5 இருக்குது, ஒய்க்கு 0 கொடுத்தா 5, ஒய்க்கு 10 கொடுத்தா 15. அப்போ ஒவ்வொரு ஃபால்லையும் வந்து இது மாறிட்டு இருக்கும். நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலும் மாறிட்டு இருக்கும். ஓகே, the side effect of inc function is it's changing the data of the external visible variable y. ஸோ இந்த இங்கோட சைட் எஃபெக்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எக்ஸ்டர்னல் விசிபிள் வேரியபிள் ஒய்யை வந்து நமக்கு டேரெக்டாக தெரியுது. ஒய்யோட வேல்யூ கன்வெர்ட் பண்ணுது, ஒய்யோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணுது நமக்கு தெரியுது. as you can see some side effects are quite easy to spot. ஸோ some side effects வந்து நம்மளால் பார்க்க முடியும், ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, ட்ரிக்கியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ a good sign that our function impure is that it does not take any argument and does not return any value. ஸோ அந்த இம்பியூர் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஆர்குமெண்ட் எடுத்துக்காது, எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். பியூருக்கு பார்த்தோம், என்னென்ன பார்த்தோன்னா ஸ்கொயர் பார்த்தோம், ஸ்ட்ரிங்லன் பார்த்தோம். இம்பியூர் பார்த்தா ரேண்டம் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து அவுட் சைடு வர இங்க் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷனை பாருங்கள். இந்த பியூர் ஃபங்க்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட்டு. The return value of a pure function solely depends on its argument passed. ஸோ பியூர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வேல்யூ எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு அனுப்புகிற ஆர்குமெண்ட்ஸை பாஸ் பண்ணியிருக்கோம். ஹேண்ட்ஸ் இஃப் யூ கால் த பியூர் ஃபங்க்ஷன் வித் த சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ வில் ஆல்வேஸ் கெட் த சேம் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஸோ நமக்கு தெரியும் ஒரே மாதிரியான ரிசல்ட் வேரியபிள்ஸ் பேராமீட்டர்ஸ் அனுப்பும்போது நம்ம ஒரே மாதிரி ரிசல்ட் வரப்போகுது. அதான் பியூர் ஃபங்க்ஷன். The return value of the impure function does not solely depends on its arguments passed. ஸோ இம்பியூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஆர்குமெண்ட்ஸை பொறுத்து மட்டும் கிடையாது, எக்ஸ்டர்னல் வேரியபிள்ஸை பேஸ் பண்ணி கூட ரிட்டர்ன் வேல்யூ இருக்கலாம். ஓகே, நம்ம இந்த ரேண்டம்லாம் பார்த்தோம், அது வந்து எக்ஸ்டர்னல் வெளியே இருந்து வரக்கூடிய வேல்யூஸ் தான் மாறிச்சு. ஹென்ஸ் இஃப் யூ கால் த இம்பியூர் ஃபங்க்ஷன் வித் சேம் செட் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூ மைட் கெட் த டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டம் டேட் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஓகே, சேம் ஆர்குமெண்ட் தான் நம்ம கால் பண்ணாலும் டிஃப்ரெண்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன்னா வந்து இது அவுட் சைடு வேரியபிள்ஸோட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், வேரியபிள்ஸோ ஃபங்க்ஷன்ஸோ. ஸோ அது இம்பியூர் ஃபங்க்ஷன் அப்படி சொல்கிறோம். செகண்ட் பாருங்கள், தே டோன்ட் ஹாவ் எனி சைட் எஃபெக்ட். ஸோ பியூர் ஃபங்க்ஷன் எந்த சைட் எஃபெக்ட் இல்லை. அப்போ இங்கே பியூர் ஃபங்க்ஷன் ஹேவ் சைட் எஃபெக்ட் அப்படி சொல்லலாம். ஓகே, தேர்டு இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் தான் நான் தேர்டாக வச்சேன். த டோன்ட் மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ் விச் ஆர் பாஸ் தம். ஸோ பியூர் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அனுப்புகிற ஆர்குமெண்ட்ஸை எந்த சேஞ்சும் பண்ணாது. இங்கே வந்து தேமே மாடிஃபை த ஆர்குமெண்ட்ஸ் விச் ஆர் பாஸ் தம். இம்பியூரில் பார்த்தீங்க அப்படின்னா அது சேஞ்ச் பண்ணலாம், ஆர்குமெண்ட்ஸை மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் 1.4.3 கெமிலியான்ஸ் ஆஃப் க்ரோமோலாண்ட் ப்ராப்ளம் யூசிங் ஃபங்க்ஷன். ஓகே, கெமிலியான்ஸ் ஆஃப் க்ரோமோலாண்ட் நம்ம வந்து 11th அந்த 6th சாப்டர் 11th பார்த்துருப்போம். ஸ்பெசிஃபிகேஷன் அப்ஸ்ட்ராக்ஷன்களை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ என்னென்னா ஒரு குரோமலான்ங்கிற ஒரு ஐலாண்டில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அந்த 3 டைப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸும் வந்து ஒன்று மீட் பண்ணிக்கும் போது எத்தனை டைம் மீட் பண்ணால் வந்து அந்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் ஒரே கலருக்கு வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். ஓகே, recall in the chameleons of the chromolan problem what you have studied in class 11. Suppose 2 types of chameleons are equal in number. அங்கே வந்து பார்த்தா 2 chameleons வந்து 2 கலர் chameleons ஈக்குவல் நம்பரில் இருக்குது. 2 கலர் chameleons ஈக்குவல் நம்பரில் இருக்குது. Construct an algorithm that arranges the meeting between these 2 types so that they change the color to the third type. ஸோ 2 டைப் வந்து ஒரே ஈக்குவல் நம்பரில் இருக்குது. ரெண்டையும் மீட் பண்ணும்போது தேர்ட் டைப்புக்கு மாறணும். At the end, all should display in the same color. கடைசியில் எல்லாமே ஒரே கலர் வரணும். Let us represent the number of chameleons of each type. ஸோ ஏல ஏபிசி அதாவது 3 டைப் கெமிலியான்ஸ். ஸோ அது 3 கலராக இருக்கலாம். ஏங்கிற ஒரு கலர், பிங்கிற ஒரு கலர், சிங்கிற ஒரு கலர் இருக்கலாம். அந்த இனிஷியல் வேல்யூ பை ஏ, பி அண்ட் சி, அதுக்கு வேல்யூ பார்த்திங்கன்னா ஏங்கிறது நம்பர். ஸோ ஏங்கிற கலரில், ஸோ இது கலரு, இது நம்பர். சப்போஸ் வந்து இது வந்து ஒரு க்ரீன் அப்படின்னு வச்சுங்களேன், க்ரீனில் 4. ஸோ அந்த மாதிரி வச்சுக்கிறது தான் ஏஏ. ஓகே, ஸோ அங்கே பாருங்கள் ஏபிசி ரெஸ்பெக்ட்லி. அப்போ ஏவுக்கு வந்து ஏ, பிக்கு வந்து கேபிட்டல் பி, சிக்கு வந்து கேபிட்டல் சி. இங்கே என்ன இன்புட் ப்ராப்பர்ட்டி பாருங்கன்னா ஏவும் பியும் ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். அதான் சொல்லியிருந்தோம் முன்னாடியே. 2 டைப்ஸ் வந்து ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். 2 கலர் கெமிலியன்ஸ் வந்து ஒரே கலரில் இருக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு பி. ஓகே, இதுதான் இன்புட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறாங்க. ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கணும். இது இன்புட் ப்ராப்பர்ட்டி. இந்த இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு ஏவும் பியும் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0 ஆயிடணும். ஏ கலர்லேயும் பி கலர்லேயும் எந்த கெமிலியன் இருக்கக்கூடாது. சி கலரில் பார்த்தோன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அது இருக்கணும். ஓகேவா? let us name the algorithm monochromatize. ஸோ மோனோக்ரோமடைஸ்னு ஒரு அல்காரிதம் நேம் வந்து கிரியேட் பண்ணுறோம். திஸ் அல்காரிதம் கேன் பி ஸ்பெசிஃபைஸ் மோனோக்ரோமடைஸ் ஏ கமா பி கமா சி. ஸோ மோனோக்ரோமடைஸ் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷன் அல்காரிதமோட நேமு. அது ஏ கமா பி கமா சிங்கிறது கெமிலியன்ஸோட டைப்பு. ஏன்னு ஒரு கலர் டைப், பின்னு ஒரு கலர் டைப், சின்னு ஒரு கலர் டைப். ஸோ இன்புட் பாருங்கள். இன்புட் வந்து ஏ கலரில் ஏ நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ், பிங்கிற கலரில் பி நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ், சிங்கிற கலர் சி நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் இருக்குது. இந்த இன்புட் அவுட்புட் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பி. ஏவும் பி ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். ஏ கலர் கெமிலியானும் பி கலர் கெமிலியானும் ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். ஸோ இதான் இன்புட் ப்ராப்பர்ட்டி. அவுட்புட் பார்த்திங்கன்னா கடைசியில் ஃபைனலி ஏவும் பியும் 0 ஆயிடணும். ஏ கலரும் பி கலர் இருக்கவே கூடாது. சி கலரில் பார்த்திங்கன்னா இந்த எல்லா கெமிலியன்ஸோட டோட்டல் இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இன் ஈச் இட்ரேட்டிவ் ஸ்டெப் 2 கெமிலியன்ஸ் ஆஃப் 2 டைப்ஸ் மீட். அதாவது ஏவும் பியும் ஈக்குவல் நம்பர் மீட் அண்ட் சேஞ்ச் இருக்கோ டு த தேர்ட் ஒன். ஸோ ஏவும் பியும் ஒன்றா மீட் பண்ணும்போது தேர்ட் கலருக்கு மாறணும். ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் ஏ கமா பி கமா சி ஈக்குவல் டு 4 கமா 4 கமா 6. ஸோ ஏ கேபிட்டல் ஏவுக்கு 4. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட் டைப் கலரில் வந்து 4 கெமிலியான்ஸும், செகண்ட் டைப் கலர் கெமிலியானில் வந்து 4 கெமிலியான்ஸும், தேர்ட் டைப்பில் வந்து 6 கெமிலியான்ஸும் இருக்குது. ஸோ இங்கே 6 போட்டுக்கலாம். ஸோ எத்தனை டைம் மீட் பண்ணால் அவங்க ஒரே கலரில் மாறுவாங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே 6 இங்கே தப்பாக இருக்குது, புக்கில் மாற்றிங்க 6 இருக்குது. ஃபஸ்ட் இட்ரேஷன் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 கெமிலியன் ஒன்றா மீட் பண்ணுது. இந்த ஏவும் பியும் மீட் பண்ணுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அது ரெண்டும் இன்னொரு கலருக்கு மாறிடுது. அப்போ 6லேருந்து இங்கே 8ஆக மாறுது. இங்கே கெமிலியன்ஸோட கலர்ஸ் இங்கே நம்பர்ஸ் குறைஞ்சிருச்சு. இந்த இடத்துல புரியுதா? ஃபஸ்ட்டு ஏல 4 டைப் இருக்குது, பியில் 4 டைப் இருக்குது. அதில் 2 கெமிலியன்ஸ் என்ன ஒன்றா மீட் பண்ணும்போது அது தேர்ட் கலருக்கு மாறுது. அப்போ அந்த 2 கெமிலியன்ஸுமே சிங்கிற கலருக்கு மாறிடுச்சு. அப்போ சியில் பார்த்தீங்கன்னா 8. ஏன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏ கலரில் 4ம் பி கலரில் 4ம் சி கலரில் 6ம் இருக்குது. அப்போ ஏவும் பியும் மீட் பண்ணும்போது ஏலையும் ஒரு கெமிலியன் கலர் குறைஞ்சி போச்சு, பிலையும் குறைஞ்சி போச்சு. ஆனால் அது ரெண்டுமே வந்து சியில் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அடுத்த இட்ரேஷனில் பாருங்கள், திரும்ப மீட் பண்ணும்போது திரும்ப இங்கே கலர் குறைஞ்சி போச்சு, இங்கே 2 ஆட் ஆயிடுச்சு 10. அடுத்த டைம் இங்கே 1, இங்கே 1, இங்கே 12. அடுத்த டைம் இங்கே எந்த கலருமே எந்த கெமிலியனுமே இல்லை, இங்கே 14. ஸோ சி எப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அந்த டோட்டல் வரும்னு சொன்னாங்க சிக்கு. இங்கே 6 சொன்னோமா, 6 + 4 + 4 14 வந்துடுச்சு. ஏபியில் எதுவுமே இல்லை. ஸோ அதான் வந்து அவுட்புட் ரிலேஷன்ஷிப் போட்டிருந்தாங்க பாருங்கள். ஏவும் பி 0வாக இருக்கணும். சி வந்து ஏ + பி + சி, இதான் ஏ + பி + சி 14 வந்துருக்கு. ஸோ இந்த 4 டைம்ஸ் இட்ரேட் ஆச்சு. 4 டைம்ஸ் அவங்க மீட் பண்ணிச்சாங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரே சேம் கலருக்கு மாறிடும். ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் போட்டிருக்காங்க பாருங்கள். மோனோக்ரோமடைஸ் ஏ கமா பி கமா சி இன்புட்
ஸோ அதான் மட்டும் தான் இங்கே. ஸோ அங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா while a is greater than 0. ஸோ ஏ வந்து 0வோட பெருசாக இருக்கிற என்ன பண்ணணும், ஏல வந்து a-1, பியில் வந்து b-1, சியில் வந்து 2 ஆட் பண்ணணும். அதான் பண்ணணும். ஏ கலரில் 1 குறைக்கிறோம், பி கலர் 1 குறைக்கிறோம், அது ரெண்டையும் சேர்த்து சியில் 1 ஆட் பண்ணிடுறோம். இப்படியே போயிட்டே இருக்கும் ஏ 0 ஆகிற வரைக்கும். ஸோ இதுதான் அந்த அல்காரிதம் சொல்லியிருக்காங்க. ஃப்ளோ சார்ட்டில் அதே மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள். ஏபிசின்னு 3 கலர் கெமிலியன் இருக்குது. ஏவும் என்ன இன்புட் ப்ராஃபிட்னா ஏவும் பி ஈக்குவல் நம்பரில் இருக்கணும். ஏ வந்து ஏ டைப், ஏ வந்து ஏ டைப்பில் கேபிட்டல் ஏ இங்கே வந்து 4 கொடுத்துருந்தோம். நம்ம பி டைப்பில் 4, சி டைப்பில் 6 கொடுத்துருந்தோம். ஏஸ் கிட்ட 0 செக் பண்ணுறோம். ட்ரூவாக இருந்தால் இந்த மாதிரி வேல்யூஸ் ஏலையும் பிலையும் 1 குறைச்சிட்டு சியில் 2 ஆட் பண்ணுறோம். ஓகே, கடைசியாக ஃபால்ஸ் ஆகும்போது பார்த்தா இந்த மாதிரி வந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவும் பி 0 ஆகவும், சி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கெமிலியன்ஸ் வந்து 12 என்னவோ 12 அதான் வந்து இங்கே வந்துருக்கணும். சரி 14 இங்கே வந்துருக்கணும். ஸோ அந்த அல்காரிதம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட்டுருங்க பாருங்கள். லேட் ஆர்இசி மோனோக்ரோமேட்டிக்ஸ் ஃபங்க்ஷன் நேமு, ரெகசிவ் ஃபங்க்ஷனு, ஏபிசின்னு 3 பேராமீட்டர். ஏபிசி ஏ வந்து ஏஸ் கிரேட்டர் தென் 0வாக இருந்தால் இதை பண்ணணும். ஏலேருந்து 1 குறைக்கணும், பிலேருந்து 1 குறைக்கணும், சியில் 2 ஆட் பண்ணணும். இது அப்படியே இந்த ஃபங்க்ஷன் அப்படியே போயிட்டே இருக்கும் இது வரைக்கும். அப்படின்னா ஏ 0 வர வரைக்கும். இப்போ சப்போஸ் ஏ 0 ஆயிடுச்சு அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 0, பி ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது இப்படி இருக்கணும். ஏலையும் 0 இருக்கணும், பிலையும் 0 இருக்கணும், சியில் வந்து a + b + c இருக்கணும். ரிட்டர்ன் சினா 14 வந்து ரிட்டர்ன் ஆக போகுது அப்படின்னு. ஸோ கெமிலியன்ஸ் ஆஃப் குரோமலேண்ட் அந்த அல்காரிதமில் இதான் சொல்லணும் பார்க்குறோம். ஓகே, ஃபஸ்ட் சாப்டர் ஓவர். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சாப்டர் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இந்த சாப்டரில் வந்து இன்ட்ரொடக்ஷனில் வந்து சப்ரொட்டீன்ஸ்னால் என்ன, ஸோ சப்ரொட்டீன்ஸ்னால் ப்ரோக்ராம் லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஸோ அல்காரிதம் ரீட் பண்ணும்போது நம்ம வித் ஆர் வித்தவுட் பேராமீட்டர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம். தென் பியூர் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பியூர் ஃபங்க்ஷன்னா என்னென்னா சேம், இப்போ இந்த கிளாஸில் பார்த்தது சேம் ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணும்போது சேம் ரிசல்ட் கிடைக்கும். அதான் பியூர். சப்போஸ் அப்படி கிடைக்கல அப்படின்னா அது இம்பியூர், சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறோம். ஸோ அது சரி, இன்டர்ஃபேஸ் அண்டு இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தோம். இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரியே பார்த்துருந்தோம். தென் ஃபைனலி கெமிலியன்ஸ் ஆஃப் குரோமலேண்ட் அப்படிங்கிற இந்த எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துருந்தோம். சாப்டர் ஓவர். தேங்க்யூ.